சிக்கனை ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்ய தோணும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 300 கிராம் கிட்ட சிக்கனை நான் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எதுவுமே இதுக்கு வேணாம். இந்த அளவுக்கு பெரிய துண்டங்களாக இருக்கிற மாதிரி பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கேன். நான் கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். நான் அளவுகளை கீழே கொடுக்குறேன். இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்து பிரட்டி எடுத்துக்கலாம். இதை இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி லோ ஃப்ளேமில் மூடி வச்சு பிரட்டி எடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சில துளிகள்னே கூட வச்சுக்கோங்களேன், 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கீழே சேர்த்துட்டு, அதாவது மசாலா சேர்ந்து வர்றதுக்காக மூடி வச்சுட்டு இதுக்கு கரம் மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி எடுத்தோன்னா நம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், திருப்பி செய்வீங்க.